Hello everyone, I am Raj. Welcome to our channel. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா நீட்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீட் பயாலஜிக்காக ஆன்லைன் கோர்ஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் இந்த காலேஜில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 250 சீட்ஸ் இருக்குது. அதில் 38 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா. அதில் 212 சீட் இருக்குது. அதை அப்படியே ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அதனால் ஒரு 16 சீட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் ஒரு 196 சீட் இருக்குது. அப்போது எம்பிபிஎஸ் சீட்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க். இந்த விஷயத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் இயர் ஓசிக்கு 614 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 640 நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிசிக்கு 604 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 635 தான் நம்ம எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு 592 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 620 நீங்கள் எடுக்கணும். எம்பிசிக்கு 592, இந்த வருஷம் ஒரு 620 நீங்கள் எதிர்பார்க்கணும். எஸ்சிக்கு 513 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 535 எடுத்திங்கன்னா சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்சிஏக்கு 439 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 460 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். எஸ்டிக்கு 456 சீட்டு கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த வருஷம் நீங்கள் ஒரு 475 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா, சரிங்களா? சரி, இப்போ 7.5 ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான கோட்டா, அதை எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கு. பிசிக்கு 404 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 430 நீங்கள் எடுக்கணும். பிசிஎம்க்கு 400 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 430 எடுத்திங்கன்னா சேஃப் மார்க்காக இருக்கும். எம்பிசிக்கு 412 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 445 நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு 387 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 420-25 நீங்கள் எடுக்கணும். எஸ்டிக்கு 401 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 425 அப்படின்றது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். அண்ட் இதே மாதிரி மற்ற காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.